இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பெண்களுக்கு எப்போவும் ஒரே மாதிரியான சமையலும் ஒரே மாதிரியான ரொட்டீனும் போர் அடித்து போகும்போது நம்மளோட மனசு நமக்கே அறியாமல் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த சமயத்தில் நம்மளோட மனசையும் உடம்பையும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான நிறைய டிப்ஸை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஆசையாக ஆரம்பித்த என்னோட கேக் ஜேர்னியை பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் கூடவே மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ சூப்பரான ஒரு மார்னிங் ரொட்டீனோட தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு மார்னிங் நைட் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்ததுனால என்னடா சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் பாப்பாவுக்கு சிம்பிளாக சாதம் மட்டும் அடிச்சுட்டு தயிர் ஏற்கனவே இருந்ததுனால தயிர் கூடவே நல்லா கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துட்டு தயிர் சாதமாகவும் கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை வீட்டில் நான் நட்டு வச்சுருந்தது ஓரளவுக்கு வளர்ந்துருந்தது. பாப்பாவுக்கு மட்டும் வெறும் முட்டையை பொரியல் செய்யாமல் கீரையை நான் நல்லா வதக்கிட்டு அது கூடவே முட்டை சேர்த்து தயிர் சாதத்துக்கு சைடிஷாக கீரையும் முட்டையும் சேர்த்து ஒரு பொரியலாக நான் செஞ்சுட்டேன். காலையில் நம்ம இந்த மாதிரி லேட்டாக எழுப்பிட்டோம் அப்படின்னாலும் சரி, குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ சரி, நம்ம சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தயிர் மட்டும் இருந்ததுன்னா சாதம் அடிச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக கீரை முட்டை பொரியல் செஞ்சுட்டோன்னா போதும். ரொம்பவே ஹெல்த்தியான சைடிஷாகவும் இது மாறிடும். இதோட டீட்டெயிலான ரெசிபி ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாப்பா சீக்கிரமாக அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு ரொம்பவே லேசியாக இருந்தனால ஏதாவது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி செஞ்சுட்டோம் அப்படின்னா மதிய லஞ்சுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். காலையில் தோசை மாவு எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதனால் காலையில் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி தோசையோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுற டைம் இந்த மாதிரி தோசை மாவோ தயிரோ ரெடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா அன்னைய மார்னிங் பொழுது லேட்டாக எழுந்திரிச்சாலும் ரொம்ப டென்ஷனாக பரபரப்பாக நமக்கு போகாது. மதியம் லஞ்சுக்கு காளான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தது இருந்ததுனால தான் நான் காளான் பிரியாணி செய்கிறேன். கொஞ்சமாக நெய் எண்ணெய் இதில் சேர்த்துட்டு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூடு தேவையான மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு காரத்துக்காக 3 மிளகாய் சேர்த்துருந்தேன். கூடவே மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு எப்போவுமே நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் எண்ணெயிலே நல்லா சேர்த்து போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெஜிடபிள் பிரியாணியோ நான்வெஜ்ஜோ எது செஞ்சாலும் சரி அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துட்டு நம்ம எதெல்லாம் சேர்க்குறோமோ காய்கறி பிரியாணி எதாக இருந்தாலுமே அந்த மசாலா அதில் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது எண்ணெயிலே அந்த காய் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸோ தண்ணியோ சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பிரியாணியோ எந்த ஒரு ஒன் பார்ட் ரெசிபியோ செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காளான் பிரியாணி. நான் இது செகண்ட் டைம் இந்த பிரியாணி செய்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக நாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன் பார்ட் ரெசிபிக்கு உப்பு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் காளான் சேர்த்துட்டு குக்கரை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் நம்மளோட காளான் பிரியாணி கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுற டைம் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபியை நாம் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். நம்மளோட டென்ஷன் பாதியாக குறைஞ்ச மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது என்னோடய ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டர். அன்னைக்கு வந்தது தான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு சரியான தூக்கம் கிடையாது. நான் கேக் சாதாரணமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 2 இயர்ஸாக நான் யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். சின்னதாக ஒரு பால்வாடி சத்து மாவில் நான் ஆரம்பித்த என்னோடய கேக் இப்போ நான் ஒரு 1/2 kg ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் எடுத்து செஞ்சு கொடுத்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அதை நாம் நாமளாக கற்றுக்கிட்டு அதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதில் வர சந்தோஷமே நமக்கு தனிதான். நிறைய பெண்கள் வீட்டில் எப்போவுமே ஒரே சமையல் அதே ரொட்டீன் அதே கிளீனிங் அந்த மாதிரியே நம்மளோட டைம் ஃபுல்லாகவே குழந்தைங்களை பார்த்துக்க ஹஸ்பண்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறதுக்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கிக்கிட்டோன்னா போதும். எவ்வளோ ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அதில் இருந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எடுத்து செய்யும்போது நம்மளோட மனசில் ஒரு புதுசாக ஒரு தன்னம்பிக்கையே வந்த மாதிரி இருக்கும்.
நம்ம வீட்டில் நம்மளோட ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து புதுசாக எடுத்து வந்து செய்யலாம். ஒரே ரொட்டீனை பார்த்து பார்த்து பழகின நமக்கு புதுசாக ஒரு விஷயத்த, அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்து செய்யும்போது நம்மளோட மனசில் இருக்கிற ஒரு பெரிய சுமையே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னதான் நம்மளோட வீட்டில் ஹெல்த்தியாக சமைச்சாலும் நம்மளோட ரொட்டீன்லாம் கரெக்டாக முடித்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வந்து செய்யலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து பிரண்டை இலையை வச்சு தான் வந்து சட்னி வந்து செய்ய போகிறேன். ஏற்கனவே பிரண்டை தண்டில் வந்து சட்னி செஞ்சுருக்கிறேன். இந்த பிரண்டை இலையையும் நாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் வந்து சூப்பராக வந்து சட்னி செய்யலாம். பிரண்டை இலையை இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு நல்லெண்ணெயில் வந்து பிரண்டை இலையை நல்லா வந்து வதக்கி தனியாக எடுத்துட்டு நாம் எப்போவுமே வந்து சட்னி செய்கிற அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, புதினா இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த பிரண்டை இலையையும் வந்து சேர்த்துட்டு சட்னி செய்யலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். பிரண்டையை வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கும் போது பெண்களுக்கு முக்கியமாக வந்து இடுப்பு வலி, கால் வலி இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்பவே வந்து க்யூர் ஆகுது. நான் வந்து அடிக்கடி இந்த ரெசிபியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரே காரணம், நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து நம்மளோட உடம்புல வந்து நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நம்ம வந்து எல்லாரையும் வந்து கவனிச்சுப்போம். நம்மளை கவனிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து தவறிடுவோம். நம்மளோட உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாரையுமே வந்து நல்லா வந்து பார்த்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு வந்து எதெல்லாம் வந்து தேவையோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்பப்போ நாமளும் வந்து செஞ்சு சாப்பிட்றணும். சூப்பராக வந்து பிரண்டை இலை சட்னி வந்து செஞ்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வித்தியாசமான டேஸ்ட் எதுவுமே இருக்காது. நார்மலாக நம்ம சட்னியில் வந்து சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு வந்து கொஞ்சமாக வந்து எல்லாருக்குமே வீட்டில் வந்து சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால இன்றைக்கி வந்து சுக்கு காஃபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து சுக்கு காஃபி செய்கிறதுக்காக தான் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து பறிக்கிற வெத்தலை வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே வச்சது வந்து வாடிடுச்சு, வரலை. இப்போ செகண்ட் டைம் நாங்கள் இந்த செடி வந்து வச்சுருக்குறோம். நல்லா வந்து தழுத்து வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து துளசியும் வந்து மழை பெஞ்சதுனால அங்கங்கே நல்லா வந்து முளைச்சி வந்திருந்தது. ஸோ பெரிய துளசி செடி வந்து அப்படியே வச்சுட்டு சின்ன சின்னதாக அங்கங்கே இருக்கிற அந்த துளசி செடியில் வந்து கொஞ்சமாக துளசி இலை வந்து நான் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். துளசி, வெற்றிலை இது எல்லாமே வந்து சளி, இருமல், நம்மளோட தொண்டை பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து சுக்கு வந்து 2 பீஸ், மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து இடிக்கிற கல்லில் வந்து நல்லா வந்து இடித்து வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற தண்ணி பாதியாக வற்றி வர்ற அளவுக்கு நாம் வந்து நல்லா வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே வந்து பப்பாளி இலை வீட்டில் இருந்தது தான். அந்த பப்பாளி இலையும் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பப்பாளி இலை வந்து நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தரும். இப்போ வர்ற நிறைய காய்ச்சல், இருமல் பிரச்சனைகளுக்கு பப்பாளி இலையில வந்து அவ்வளோ ஒரு மருந்து வந்து இருக்குது. நமக்கு 2 to 3 டைம்ஸ் இதை கண்டினியூஸாக நம்ம வந்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து நிறைய வந்து காய்ச்சல், சளி பிரச்சனை குறையிறத நாமளே வந்து பார்க்க முடியும். கூடவே வந்து இனிப்புக்காக வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்காமல் நாட்டு சக்கரை இருந்தால் அதையும் தாண்டி ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து கருப்பட்டி வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ தேவையோ இந்த மாதிரி நாம் வந்து சுக்கு காஃபிக்கு வந்து பெஸ்ட்டு வந்து கருப்பட்டி தான். கருப்பட்டி வந்து தேவையான அளவு இனிப்புக்கு வந்து சேர்த்துட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தொண்டை கறக்கறக்கு அந்த மாதிரி இருக்கிற டைமில் இருமலுக்கு ரொம்பவே வந்து நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 1 நாள் இருமல்னு இல்லை, நார்மலாக இருக்கிற டைமே நம்ம காஃபிக்கு பதிலாக இந்த சுக்கு காஃபி வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. என்னோட ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டருக்கு அப்புறமா வந்து 2-3 நாளைக்கு அப்புறம் செஞ்ச கேக் தான் வந்து இந்த கேக் ரெசிபி. இன்றைக்கி வந்து நான் 2 கேக் வந்து செஞ்சுருந்தேன். என்னோட டியூஷன் பசங்களுக்காக தான் வந்து செஞ்சுருந்தேன். அவங்க கொடுத்த ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் கேக்கும் சரி இந்த கேக்கும் சரி. என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து நம்பிக்கை கொடுத்தது அப்படின்னா நான் வந்து ஆசையாக வந்து செலக்ட் பண்ண இந்த ஒரு யூடியூப் சேனலுமே இந்த ஒரு கேக் ரெசிபியும் தான். வீட்டில் நம்ம சாதாரணமாக செய்கிற கேக் ரெசிபியை கூட எல்லோரும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அதுவே நமக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். நம்மளாலேயும் இதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையை வந்து கொடுக்கும். அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி வந்து அதை கேக் ஆர்டராக நம்ம எடுத்து மற்றவங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து அதை வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது அதில் நமக்கு தனியாக வந்து சந்தோஷமே வந்து அதிகம்தான். இதை ஏன் உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிட்டு அதை நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளோட தன்னம்பிக்கையும் சரி நம்மளோட மனசும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக ஆகிடும்.
ஏன் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து நம்மளால் வெளியில் போய் வேலை பார்க்குறதோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு வந்து வாய்க்கிறது இல்லை. அதையும் தாண்டி நிறைய பெண்கள் வந்து வெளியில் போய் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வீட்டில் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமும் இருக்கும். நாம் வந்து வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பும் வந்து கிடைக்கல. நாம் வீட்டிலையே இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம் வந்து ஒரு உறுதியோடு வந்து எடுத்து செஞ்சோம் அப்படின்னா சரி, நம்ம லைஃப்பில் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நம்ம வந்து நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வர்ற அந்த மன அழுத்தம் அப்படின்றதுலேருந்து நம்மளை நாமளே வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவும் வந்து கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த கீ ஹோல்டர் வந்து 2 பேக் வந்து சேர்ந்தது வந்து ஜஸ்ட் 145 ரூபிக்கு தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தது, சூப்பராக இருந்தது. கீழே வந்து நமக்கு ஒரு 6 ஹூக் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க கீ வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இதை வந்து சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் போடுறதுக்கும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரியும், கீழே வந்து அந்த நம்ம ஃபோன் வைக்கிற இடத்துல கீழே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே வந்து நம்ம சார்ஜரை வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும். அதில் அழகாக ஐ லவ் மாம் அண்ட் டேட் ஸ்வீட் ஹோம் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருந்தது. நான் இதை வந்து சுவிட்ச் போர்டில் மாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட கோட் வந்து கொடுக்குறேன், வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்து இது வாங்கினா குவாலிட்டியாக இருக்குமா இல்லையா, காம்போவாக 2 வந்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ்க்கு கம்மி விலையில் வந்து வாங்குகிறோமே எப்படி இருக்கும் நான் யோசித்து வாங்கின ஒரு பொருள்னா இந்த மசாலா பாக்ஸ் தான். இந்த மசாலா பாக்ஸ் வந்து காம்போ 2 பேக் சேர்ந்து நான் வந்து 150க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். ஏன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது கூடவே வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரப்பர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டது, ஆனால் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ தான் வந்து வாங்கியிருக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கிற நிறைய ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்த எல்லா பொருட்களுமே நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி வாங்கணும்னு இருந்து யோசித்து அதுக்கப்புறமா நான் வாங்கின பொருட்களாக தான் இருக்கும். நிறைய வீடியோஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான பொருட்களை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் எல்லாமே வந்து இருக்கும். பார்த்தாலே தெரியும், மேலே வந்து நமக்கு ப்ரௌன் கலர்லேயும் கீழே வந்து லைட் கலர்லேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 7 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் மெயினாக இது வந்து வாங்கினது வந்து நம்மளோட கரம் மசாலா பொருட்களை வந்து போடுறதுக்காகவும், மசாலா அப்புறம் வந்து சாமி பூஜை ரூமில் வந்து நம்மளோட சூடம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக வந்து போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதோட ஆர்கனைசேஷன் வீடியோவையும் நான் வந்து நெக்ஸ்ட் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியை வந்து ரீச் பண்ணியாச்சு. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் தான் வந்து காரணம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ.